வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேத்திக்கு நம்ம ஒரு 2 ஸ்ட்ராடல் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டா இல்லை சைட் வேஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஐடிஎம் கால் ஆப்ஷன் செல்லிங், அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ், நிறைய பேர் கிளாஸஸ்க்காக என்கொயரி கேட்குற எல்லாருமே இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது முழுக்க முழுக்க வந்து ஒரு பெய்டு கண்டென்ட், கிளாஸஸில் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட்டோட சினாரியோ, முந்தைய நாள் எப்படி முடிச்சிருக்காங்க, ஸோ அடுத்த நாள் எப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த யூடியூப்பில் நம்ம டெய்லியுமே சொல்கிறதுலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சினாரியோ இருக்கும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு வருவோம். அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியா கிடைக்கும். முழுக்க முழுக்க அது வந்து மார்க்கெட் சினாரியோ பற்றி தான் நம்மள்ட்ட வீடியோஸில் இருக்கும். அப்போ அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்துக்குன்னு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏன் அது ஒரு முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே சிறிது தூரம் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகி கீழே வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம். நேற்றுக்கு 24,300 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடல், 24,200 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடல், இது ரெண்டுமே 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க கால் அண்ட் புட் சேர்த்து 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஸ்ட்ராடலில் இருந்தது. அப்போ பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டேபிளை வச்சு பார்க்கும்போது நம்ம அதிலே சொல்லியிருந்தோம், ஐடிஎம் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க லோவுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க, ஆனால் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷனுடைய குறைந்தபட்ச ரேஞ்சு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் ரேஞ்சை வந்து அவங்க அடைஞ்சிட்டு அதுலேருந்து அவங்க கீழே வந்ததுக்கு அப்புறமா புட் ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ இதில் நம்ம இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும். அதாவது கால் ஆப்ஷனுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போயிட்டு வர்றாங்களோ அதுலேருந்து தான் புட் ஆப்ஷனுக்கும் ஸ்டார்டிங். ஸோ அங்கேருந்து வரும்போது அகைன் நம்மளுக்கு கீழே 300 வரைக்கும், அதாவது 24,300 ஸ்ட்ராடல் வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ எப்போவுமே ஒரு சினாரியோ பேசிஸில் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வந்தால் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ், இதுதான் பேசிக்ஸ். அப்போ இதுக்கு நடுவில் அவங்க வந்து இன்னும் ஃபர்தராக கீழே கட் பண்ணி போவாங்களா இல்லை சைட் பேஸ் போடுவாங்களா அப்படின்றத அடுத்த டேபிள் சேஞ்சஸ் ஆஃப் த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குல்லையா, அதை அனலைஸ் பண்ண கற்றுருக்கணும். அது நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே முடிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நின்றுருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலே புட் ஆப்ஷனுக்கும் அந்த ப்ரீமியம் கிடையாது. அதுக்கு மேலே போகிறதுக்கு புட் ஆப்ஷனுக்கும் அங்கே அனுமதி கிடையாது. அதனால் அவங்களுடைய டிகேவும் பண்ணணும், கால் ஆப்ஷனும் டிகே பண்ணணும். மோஸ்ட்டாக ஓப்பனுக்கு கீழே இருந்தனால கால் ஆப்ஷன்ஸில் அதிகபட்ச டிகே, அதாவது ஓப்பனான இடத்துல இருந்து டிகே யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க புட் ஆப்ஷனை விட. அடுத்ததாக வந்து இந்த மே மாதம் வந்து நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க. இந்த கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மாஸ்டர்ஸ் இன் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கான ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இதை வந்து நாளைக்கு எப்படி ஜீரோ ஹீரோவுக்கு இம்பேக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஓப்பன் 370, ஹை 457, லோ வந்து 290. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 147 பாயிண்ட் சம்திங் தான் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அப்போ அந்த 147 பாயிண்ட் குறைந்தபட்ச ரேஞ்ச் அப்படின்றப்ப நாளைக்கு நல்ல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்து இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேலே போயிட்டு அகைன் கீழே வந்தால் இந்த லோவுக்கு வரைக்கும் வரணும், இல்லை கீழே போயிட்டு மேலே போனால் இந்த ஹை வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் இல்லாமல் மார்னிங் ஒரு 10:30 ஆர் 11 அந்த ரேஞ்சுக்கே வந்து நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 10க்கும் கீழே குறைவாக செஞ்சுட்டால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன் சைடாக இருந்தாலுமே ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ப்ரீமியத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இன்னைக்கு டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க,
அந்த பேசிஸ்ல நாளைக்கு 0 to ஹீரோ யாரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 300 புட் அண்ட் 400 கால். இதுக்கு இடையில 350 காலையும் செல் பண்ணியிருக்காங்க, 350 புட்டையும் செல் பண்ணியிருக்காங்க. அப்ப இன் பிட்வீன்ல ஒரு ஸ்ட்ராடலும் இருக்கு, லோ எட்ஜில், அதாவது 300ல ஒரு ஸ்ட்ராடலும் இருக்கு. அப்போ மார்க்கெட் நம்மளுக்கு 300 நியர்பை முடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 300 ஸ்ட்ராடல் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது அப்டேட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல 300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் அப்படின்றது நம்மளுக்கு 63 ரூபாய். அப்போ ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 24,363. ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 24,254. ஓகேங்களா? இதுக்கடுத்து ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு ரெண்டு சேர்த்துட்டிங்கன்னா 107. வைட் ரேஞ்சாக நம்ம போகும்போது 24,407. அதுவே இந்த பக்கம் வந்து 24,183. இவ்வளவுதான் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க போது என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக இந்த 300 புட் ஆப்ஷன் அண்ட் 300 கால் ஆப்ஷன், அதுக்கப்புறமா 350 புட் ஆப்ஷன், 350 கால் ஆப்ஷன், இவங்களுடைய ப்ரீமியம் கரைதல் எப்படி இருக்குது, கரைதலுக்கு அப்புறம் அவங்களுடைய ஏற்றங்கள் எந்த மாதிரி சினாரியோவில் உண்டாகுது. ஏன்னா ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு நம்மளுக்கு க்ளோசிங்கில். அப்போ இந்த ரேஞ்சோட ஹையோ லோவோ பிரேக் பண்ணும்போது ஐவி சூட்டப் ஆகணும். இல்லைன்ற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டு நம்மளுக்கு டிகே தான் அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் இருக்கும். அப்போ எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பையர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுக்கு இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 41 ரூபாயிலிருந்து 125 ரூபா வரைக்கும் புட் ஆப்ஷன்ஸ் போயிருக்காங்க. காரணம் அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலேருந்து கீழே விழுந்தனால. அப்போ காலையில் அந்த ஃபஸ்ட்டு சில ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டே கிடையாது, சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் சினாரியோன்னா என்ன, நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் முடிச்சுட்டு அங்கே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு கீழே வரும்போது புட் ஆப்ஷனுக்கு குறைந்தபட்ச ரேஞ்ச் தான் இருக்கும். ஏன்னா எஸ்டர்டே லோன்றது ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போ புட் ஆப்ஷனுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கராக ப்ரீமியம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இன்னைக்கு முடிச்சிருக்குது அப்படின்றது ஒரு 147 பாயிண்ட் குறைந்தபட்ச ரேஞ்ச். அப்போ ஓப்பன் ஆனோடனே கீழே வந்துட்டாலும் கூட அகெயின் திருப்பி ரிவர்சலுக்கு இருக்குமான்னு பார்க்கணும். இல்லை மேலே போயிட்டால் அங்கே ரிவர்சலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா முழுக்க எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் இதில் இருக்க டைம் வேல்யூ டிகே பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அப்போ 300 புட் ஆப்ஷன் 400 கால் ஆப்ஷன் எடுத்துட்டா கூட அவங்கள்ட்டே கிட்டத்தட்ட 69 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்த விட்டு தாண்டி இருக்கிற ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்லேயே இவ்வளவு டைம் வேல்யூ இருக்குன்றப்ப அதை டிகே பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சினாரியோஸ் கண்டக்ட் பண்ணுமோ அதை தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 0 to ஹீரோ அப்படின்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்ச வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அந்த குறைந்தபட்ச வாய்ப்பில் ஐவி சூட்டப் ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்ற பட்சத்தில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்போ அந்த வைடஸ்ட் எட்ஜான கீழே 183 மேலே 407 அப்படின்ற பட்சத்தில் அங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்ததான் வந்து பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் தான் முடிச்சிருக்காங்க. அதாவது 55,390 அப்படின்ற இடத்துல தான் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியது 55,500 ஸ்ட்ராடல். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்த விட தள்ளி தான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இந்த ஸ்ட்ராடலுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்க என்ன மாதிரி மார்க்கெட் சினாரியோவில் ஐவியோட என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்காங்களோ அதை சார்ந்து நிஃப்டியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இவங்களுடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில நேரம் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ரேஷியோவுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். அந்த முரண்பாடு இல்லாத வரைக்கும் இவங்களுடைய மூவ்மெண்ட்டை ஒத்து போய் மாதிரி தான் நிஃப்டியும் இருக்கும். ஸோ அதனால் 0 to ஹீரோக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிஃப்டியில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பேங்க் நிஃப்டி வச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்து நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துட்டாங்கன்னா 0 to ஹீரோக்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. மாற்றி ஒருத்தர் வந்து பாசிட்டிவாகவும் இன்னொருத்தர் நெகட்டிவாகவும் இருந்துட்டாங்க அப்படின்னா
வாய்ப்புகள் அப்படின்றது கம்மியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சேஃபான 0 to ஹீரோக்கு பிளான் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.